என் மிருதங்க தூக்கி வெளியேறிச்ச உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா? அதை ஒடிச்சு போட்டாதான் நீ ஒழுங்கா வேலைக்கு போவ. எப்ப பார் டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போய் பாரு. அவன் ஒழுங்கா வேலைக்கு போய் கூழோ கஞ்ச குடிச்சிட்டு பேரோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன் எனக்கு மட்டும் பேர் இல்லையா? இருக்கே ஒத்த மீச குப்புசாமி. யாருக்கு வேணையா பேரு? போய் சம்பாதிச்சு சோறு கொண்டு வாயா. சோறெல்லாம் சம்பாதிக்க முடியாதுமா, பிச்சை தான் எடுக்கணும். நீ பண்ண வேலைக்கு இந்த ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. அடியே நீ ரொம்ப பேசுற, எனக்கு கோபம் வந்தது. உன் வாயை கிழிச்சு இன்னொரு மிருதங்க தைச்சு போடுவேன், ஜாக்கிரதை. ஆமா, ஒன்ன வச்சுட்டு ஒன்னையும் காணும். இதுல இன்னொன்னு வேற. என்னதான் பண்ண சொல்ற? யோ ஒத்த மீச குப்புசாமி இங்க வாயா. என் பேரு இவருக்கு எப்படி தெரியும்? அங்க துண்டடி. ஏன் எது கூப்பிட்ட? யோ நீ நல்லா டோலக் வாசிப்பியா? டோலக்கா? எது இதான்? இதுக்கு பேர் டோலக்கா? இது டோலக்கா? யோ இது மிருதங்க. இதுக்கு பேர் மிருதங்க இல்லையா, டோலக்கு. நிஜமாலுமே இது டோலக்கா? சத்தியமா இதுக்கு பேரு டோலக்கு. என் தாத்தா என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டாயா. இது டோலக்குன்னு அப்பவே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் பெரிய வித்துவான் ஆகியிருப்பேன். ஆமா, டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு. இதுல டொம்மு டொம்முன்னு சத்தம் வராம பின்ன புல்லாங்கல் சத்தம் மாடி வரும். சுத்த பட்டிக்காட்டு கன்றி புருட்டுங்க. என்ன ஊர் ஊரா போய் வித்த காட்டுறோங்க. எங்க கூட வந்து இது வாசிச்சீங்கன்னா தினமும் உனக்கு 20 ரூபாய் தர்றான். தினம் 20 ரூபாய்னா 10 நாளைக்கு 200 ரூபாய் ஆச்சு. ஏங்க ஒரு 30 ரூபாய் கொடுங்க. அக்கா ஒரு 30 ரூபாய் கொடு. எதுக்கியா? என் பொண்டாட்டிக்கு வீட்டு செலவு கொடுத்துட்டு நான் உங்களோட வந்துடுறேன். ஏண்டா இங்க வா. வெளியூரெல்லாம் வேண்டாங்க, நீங்க என் பக்கத்திலே இருங்க. பக்கத்திலே இருந்தா பட்டினி தாண்டி கிடக்கணும். நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இத புடிடி.